பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச தொழில் ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். அற்புதம் ஆனந்தம். அன்பர்களே, அதாவது இப்போ நிறைய பேர் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. 30 வயசை கடந்துருவாங்க, 40 வயசு ஆணும் பொண்ணு எல்லாத்துக்குமே கல்யாணம் அமையலை, மாதிரி பொண்ணு கிடைக்கல. இந்த பிரச்சனை பெருசாக ஓடிட்டுருக்கு. பெண் அமையலை, கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு. இந்த வரன் அமையாமல் போகிறது, அதாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காமல் போகிறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு அமையாமல் போகிறது, இந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்குது. அது என்ன அப்படின்ட்டா, இப்போ நீங்கள் வாழ்க்கையில், அதாவது வாழ்நாளில் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தும் எதுவுமே சரியாக வரலங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. அப்போ அந்த கல்யாணம் சீக்கிரம் கை கூடணும் அப்படிங்கிறவங்க, ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் கை கூடணும், சிறப்பாக அந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க, இதுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் முருங்கை மரம். இந்த முருங்கை மரம் இருக்கு பார்த்தீங்களா. எங்கே முருங்கை மரம் இருக்கோ அந்த முருங்கைக்கு நீர் ஊற்றணும். திங்கட்கிழமை தோறும் முருங்கை மரத்துக்கு நீங்கள் நீர் ஊற்றணும். ஆனால் நீர் ஊற்றக்கூடிய அந்த குடும்பம் முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாது. இதுதான் விஷயமே. 120 நாள் கணக்கு. இந்த 120 நாளும் தினமும் காலையில் 5 to 6 மணிக்குள்ள ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த முருங்கை மரத்துக்கு வேற ஒன்றுமே இல்லை, அதாவது பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அந்த முருங்கை மரத்து அடியில் அதை போட்டு வந்துடணும். சும்மா ஒரு கை, அதாவது ஒரு 20 அரிசி இருந்தால் போதும் டெய்லியும், அவ்வளோதான். அதை போட்டு அந்த முருங்கை மரத்துக்கு பொட்டு வச்சு பூ வைக்கணும். அதான் முக்கியம். அதை ஒரு தெய்வமாக நினச்சிக்கணும். 120 நாள். இது ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்கணும்னா, ஒரு பௌர்ணமியில் ஆரம்பிக்கணும், அமாவாசையில் முடிக்கணும். அப்போ பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசையில் முடிச்சிட்டிங்கனாலே, நான் சொல்கிறது 120 நாட்கள். அதுக்குள்ளே எத்தனை பௌர்ணமி அமாவாசை இருந்து பார்த்துங்க. ஆனால் பௌர்ணமியில் தான் ஆரம்பிக்கணும். முடிக்கும் போது அந்த நாட்களை அமாவாசையில் முடிக்கணும். இதை செஞ்சுட்டு வாங்க. எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த காரியம் பெய்யும். அற்புதம் ஆனந்தம்.